ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது போலீஸ் கிளியரன்ஸ் நாங்கள் ஆன்லைனில் எடுக்கும்போது, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனை சம்மந்தமான தீர்வு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஓலண்டை கொடுத்து விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் கிளியரன்ஸை பொறுத்தவரையில் ஆன்லைனில் நாங்கள் அப்ளை பண்ணினா ஆன்லைனில் பேமெண்ட் செய்யணும். பேமெண்ட் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிற டைமில் லாஸ்ட்டில் பேமெண்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் என்று சொல்லி வராமல் எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட அப்ளிகேஷன் போயிட்டான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது நீங்கள் பேமெண்ட் எல்லாம் கொடுத்த முடிஞ்சாலும் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் என்று விழாத டைமில் சக்ஸஸ்ஃபுல் என்று விழுந்தால் தான் எங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இந்த நம்பர் வரலை என்று சொன்னால் எங்களால் எங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் நாங்கள் செக் பண்ணி பார்க்க இயலாது. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு எங்களோட அப்ளிகேஷன் போயிட்டா போகலையான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்களோட உதவி சேவைன்னு சொல்லியிருக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணலாம். 1919க்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் இவங்க ஆன்சர் பண்ணுற டைமில் இருந்து உங்களோட மொபைலுக்கு காசு கட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இவங்க என்ன சேவைன்னு சொன்னாலும் அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் இவங்களுக்கு கால் பண்ணலாம். இவங்களுக்கு கால் பண்ணின உடனே இவங்க போலீஸ் கிளியரன்ஸ் சென்டரில் நம்பர் தருவாங்க. அந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நம்பர் நான் கூகுளில் சர்ச் பண்ணினதில் இதுதான் நம்பர். இந்த நம்பர் தான் அவங்களும் தந்தாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணினோம். கால் பண்ணி கூட இந்த அனுபவத்தில் நான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். கால் பண்ணி கூட எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. நான் 2 நாளாக ட்ரை பண்ணி கூட ஆன்சர் இல்லை. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் சம்டைமில் ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்டா எனி டைம் பிஸின்னு தான் விழும். அந்த வகையில் திரும்ப போலீஸ் அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட்டில் போனால் இந்த கிளியரன்ஸ் இஷ்யூன்னு சொன்னால் நாங்கள் யாருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஒரு 4 நம்பர் போட்டிருந்தாங்க. கீழே பாருங்கள், அந்த போல்டாக இருக்குது. அந்த நம்பருக்கு 4 நம்பருக்குமே கால் பண்ணினேன். 2 டேஸாக கால் பண்ணி அவங்களோட நம்பரும் பிஸின்னு விழுந்துச்சு. கடைசி வரைக்குமே ஆன்சர் ஆகலை. ஸோ அந்த வகையில் இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ எங்களோட அப்ளிகேஷன் போயிட்டா, ஆனால் எங்களோட பேங்கில் இருந்து காசு கட் பண்ணி மெசேஜில் 1530 ரூபா கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மெசேஜில் ஸோ இப்போ போகலேன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு நினச்சிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் சம்டைம் போகாமல் விட்டுச்சுன்னு சொன்னால் 1 மாதம் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு பிறகு தான் அந்த அப்ளிகேஷன் போலீஸ் கிளியரன்ஸை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பிரச்சனையை தீர்வு செய்கிறதுக்கு தான் ஒரு காரணி அமையது. என்னென்னு சொன்னால், நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணினீங்களோ அதே மாதிரியே போயிட்டு திரும்ப ரிட்டனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், மேலே வெலியூட் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி அவைலபிள் ஃபார் த சேம் கிரிட்டேரியான்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது எங்களோட டாக்குமெண்ட்ஸ் அங்கே சென்ட் ஆகிட்டு நாங்கள் இதன் மூலம் அறிஞ்சு கொள்ளலாம். மற்றபடி எங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வராது, நாங்கள் செக் பண்ணி பார்க்க இயலாது. அந்த வகையில் இது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதிலேருந்து 14 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட கிராம சேவகர் மற்றும் உங்களோட சுற்றுப்புறத்தில் போலீஸ் விசாரித்து உங்களுக்கு உங்களோட இதை போஸ்ட்டில் சென்ட் பண்ணி விடுவாங்க. அடுத்து என்னென்னு சொன்னால், 2வது பிரச்சனை affidavit, அதாவது சத்திய கடாசி எப்படி முடிக்கணும்னு சொன்னால், அதாவது உங்களோட பேர் இருக்குது தானே, உங்களோட பேரில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமென்னு சொன்னால், என்னுடைய பேர் இந்த மாதிரி மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஜேபிடியோ இல்லை ஒரு கிராம சேவகர்கிட்டையோ நீங்கள் ஒரு சத்திய கடாசி லெட்டர் எடுக்கணும். அது கட்டாயம் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, உங்களோட பேரில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லைன்னு சொன்னால், என்னுடைய பேரும் பாஸ்போர்ட்டில் இருக்கிற பேரும் சேம் நேம் தான்னு சொல்லி நீங்கள் ஜேபிடியோ இல்லை கிராம சேவகர்கிட்ட ஒரு சத்திய கடாசி முடிக்கணும். ஸோ ரெண்டு பக்கத்தாலேயும் நீங்கள் சத்திய கடாசி முடிக்கணும். பேர் மாற்றம் என்றாலும் முடிக்கணும், சேம் பேர், அதாவது எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் சத்திய கடாசி முடித்து போலீஸ் கிளியரன்ஸ், அதாவது ஆன்லைனில் கட்டாயம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய்.